ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவரும் நானும் அந்த புக்கோட இது என்ன அதில் என்னோடய பெர்செப்ஷனில் நான் என்னோடய வியூஸ் சொல்கிறது. தென் கும்மிடிப்பூண்டி அந்த குழந்தையை கிட்னாப் பண்ண அந்த இதில் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் இருந்து ஒரு யூத்து ஏன்னா ஒரு அறக்கடை பிடிச்சிட்டாங்க அது. தென் தேர்ட் திங், ஹைகோர்ட் இன்னைக்கு பயங்கரமாக ஸ்ட்ராங் கண்டம் பண்ணியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் இப்போ இருக்காங்களே, திராவிட மாடல் கவர்மெண்ட், அவங்கள சொல்லியிருக்காங்க இது மிஷினரி, அது ஆர் மிஸ்யூஸிங் த கவர்மெண்ட் மிஷினரி. அதே மாதிரி போலீஸ் ராஜ்யமாக இருக்குது. போலீஸ் ராஜ்யங்கிறது என்னங்கிறது அது. அப்புறம் ஓரணியில் தமிழ்நாடு, அப்புறம் இபிஎஸ், நம்ம இபிஎஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் வித் பிஜேபிங்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சொன்னோம். அதுக்கு இன்னும் மேலே ஒரு விஷயத்தை சொல்லணும்னு, அதாவது வாஜ்பாயோட நான் அப்போ சொன்னேன் ஆரியன்னு, இப்போ வேறு. அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம், பிரியாணி அபிராமியா பிரியாணிங்கிறது எல்லோரும் அடிக்ஷன் சொல்லி அது ஒரு பெருமையாக போட்டுக்கிட்டாங்க. ஆனால் அந்த அடிக்ஷனுங்கிறது எங்கே கொண்டு போய் விட்டுருக்குங்கிறது அதையும் பார்க்கணும். அதுதான் இது எல்லாம் இன்றைக்கி கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் மோர் தென் 10 days ஆச்சு. நடுவில் என்னோடது ½ an hour பேசுகிறதுனால அதுலேருந்து எடுத்து ஷார்ட்ஸ் போடுறோம். அதுதான் ஓகே. இதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் அவரும் நானும் அப்படின்னு துர்கா ஸ்டாலின் பார்ட் 2. அது பார்ட் 1 ஸ்நேகிதி. அதான் ஸ்நேகிதியில் தான் இந்த அவங்களோட பயோகிராஃபியை அதாவது ஸ்டாலின்ஸ் பயோகிராஃபியை அவங்க 2 பேரோட, இது பயோகிராஃபின்னா 2 பேரோட மேரீடு லைஃப், இவங்க மரைட்டல் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க மிஸ்ஸஸ் துர்கா ஸ்டாலின். அந்த புக்கில் ஸ்நேகிதியில் எழுதியிருந்தாங்க. அது லோகநாயகி அப்படிங்கிறவங்க தான் அதை அவங்க தான் ஷீ ஹேஸ் பென் டவுன் இந்த ஸ்டோரி. இந்த இது ஃபுல்லாக 2 பார்ட் வர்றது அவங்களால் தான். அது கோஸ்ட் ரைட்டர், ஷி வாஸ் த கோஸ்ட் ரைட்டர் ஆஃப் திஸ் நாவல்னு வச்சுக்கோங்க. நாவல்னு சொல்லக்கூடாது, ஒரு பயோகிராஃபியை ஒரு ஸ்டோரி, அது அந்த இதை அவங்க எழுதியிருக்காங்க. அதில் எனக்கு கூட தோணுச்சு எல்லாருமே எழுதலாமே, அவரும் நானும் அவளும்னு சார் எழுத சொல்லலான்னு பார்த்தேன். நான் கூட நானும் அவளும், ஏன்னா இங்கே லேடிஸ் அவள் தானே சொல்கிறோம், அதனால் அவளும் நானும் அப்படின்னு சார் எழுத சொல்லலாம். ஏன்னா அவர் தான் புரட்சி தலைவரோட இதெல்லாம் எழுதி கொடுத்தாரு. இப்போ அதனால் நல்லா எழுதுவார். அதுதான் அன்னைக்கு எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தோணுதுன்னா, அவரும் நானும் மிஸ்ஸஸ் துர்கா ஸ்டாலின் எழுதுனதை விட தயாளு அம்மா எழுதியிருந்தாங்கன்னா, ஏன்னா இப்போ இவங்க எழுதுனான்னா இவங்க எழுதலை இல்லையா, அவங்க சொல்லியிருக்காங்க, நரேஷன் பண்ணியிருக்காங்க. அதை சமுதாய பென் டவுன்கிற மாதிரி அதை லோகநாயகிங்கிறவங்க பென் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதே இதை அப்போ தயாளு அம்மாவுக்கு மிஸ்டர் கருணாநிதியே கூட எழுதியிருப்பார், நிறைய எழுதியிருக்கலாம். ஏன்னா முத்தமிழறிஞருக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் தயாளு அம்மா. அதை ஏன்னா இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் திஸ் புக்குன்னு எனக்கு தோணுது. இப்படி அவங்க தயாளு அம்மாவை பார்க்குறப்பெல்லாம் இவங்க டிராவிடியன் இதை சொல்கிறாங்க இல்லையா, நான் தான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன் சில விஷயங்கள், அது யாரும் கூட சொல்ல. டிராவிடியன் மாடலுங்கிறது அடிமை தான் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன டிராவிடியன் மாடல் பெண் உரிமைன்னு நிறையா பேசுதுங்க, நிறைய பெண்கள்லாம் பேசுகிறாங்க. பட் வித் த கன்சென்ட் ஆஃப் இது ஒரு ஒய்ஃப் இருக்கிறப்பவே, லைவாக இருக்கிறப்பவே இன்னொரு ஒய்ஃபை பண்ணிக்கிறதுங்கிறது ஹிந்து லாவில் அது இல்லை. பட் வித் த கன்சென்ட் ஆஃப் இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதுதான் அவங்க தயாளு அம்மாவோட மைண்ட் செட்டு எப்படி இருந்திருக்கும். இவர் இன்னொரு ஒய்ஃபை பண்ணப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான். இப்போ நிறைய பேர் லிவிங் டுகெதருங்கிறத தப்பாக தலைவரையும் ஜானகி அம்மாவையும் சொல்கிறாங்க. அவர் லிவிங் டுகெதர்லாம் இல்லை, அவங்க அண்ணன் வீட்டில் தான் அந்த ஜானகி அம்மாவை வச்சுருந்தார். பட் இவங்க சொல்கிறாங்க அவங்க நர்சிங் மாதிரி பண்ணாங்க அந்த செகண்ட் ஒய்ஃப்க்கு, அவரோட செகண்ட் ஒய்ஃப்க்கு. பட் எதுக்கு சொல்கிறது, லிவிங் டுகெதர் இவரே பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு லிவிங் டுகெதரில் ஒரு இஷ்யூவே வந்துருச்சு. அந்த இஷ்யூவை அவர் முதல்ல அதுக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்காம அதுக்கப்புறம் தான் கொடுத்ததெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது, எல்லாமே கேசஸில் இருக்குது. பட் அவங்க எழுதியிருந்தால் அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது, மிஸ்டர் கருணாநிதியோட இன்னொரு மேரேஜுக்கு அவர் எப்படிலாம் அவங்கள வச்சுருந்தார், அதெல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமே. ஏன்னா
மிஸ்ஸஸ் துர்கா ஸ்டாலினுக்கு அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இருக்கிற மாதிரி தெரியல. நான் வந்து அதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு தெரியாது, படிக்க போகிறதும் இல்லை. பட் எனக்கு தோணுது அவங்க அன்றைக்கி அந்த லான்ச் ஆஃப் தட் புக்கும்போது மிஸ்ஸஸ் சிவசங்கரி அண்ட் மிஸ்ஸஸ் தமிழிசை தங்கப்பாண்டியன் எம்பி அவங்கெல்லாம் வந்து ப்ரைஸ் பண்ணி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு தோணுது என்னவோ அடித்தார், அப்புறம் அவங்கள வந்து இந்த மாதிரி கூப்பிடணும், அடித்ததுலேயே பெண் அடிமைத்தனம் இருக்குது, இவங்க அடிமையாக இருந்தது தான் கொஞ்சம் போஸ்டிங்காக சொல்கிறாங்க. அப்போ இந்த டிகேக்காக பேசுகிறாங்க இல்லையா நிறைய பேர், அதாவது பெரியாரோட உரிமை, பெண் உரிமை அப்படிலாம் பேசுகிறவங்க, இந்த ஃபெமினிசம் பேசுகிறவங்க எல்லாருமே இதை ஏன் அப்போ இதை இதில் பெருமையாக பேசுகிறாங்க. ஸ்டாலினோட ஹியூமனிட்டியை பேசுகிறாங்க. என்ன ஹியூமனிட்டி அதில் என்ன தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அவங்க சொல்கிறாங்க சிவசங்கரி ஆனால் ஷீ இஸ் அ ரைட்டருங்கிறத கரெக்டாக ப்ரூவ் பண்ணாங்க, கோஸ்ட் ரைட்டருங்கிறத கரெக்டாக சொல்லிட்டாங்க. பட் தமிழிசை தங்கப்பாண்டியனுக்கு தெரியாதா, பெரிய கவிதை நடையில் அவ்வளவு ப்ரைஸ் பண்ணுறாங்க. அந்நியாரேன்னு அந்நியாராக எழுதுனாங்க, அந்நியார் அப்படியே சொன்னாங்க நிறையா, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதிலேருந்து நிறைய டெவலப் பண்ணுறது தானே. இப்போ ஒரு லைன் சொன்னால் கூட அது ஒரு 10 லைன்ஸாக சினிமா மாதிரி தானே. இமேஜினேஷன் புக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் நம்ம கொடுக்கறது தானே, அதை அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லா கிரெடிட்டும் வந்து கோஸ் டு மிஸ்ஸஸ் லோகநாயகி. அவங்கள வந்து சொல்லாமல் தமிழிசை தங்கப்பாண்டியன் வந்து அந்நியார் சொன்னாங்க. ஓகே, இப்போ எல்லாருமே எழுதலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்பு வச்சோம், அது வந்து யாருக்கு பிடிக்கும், நம்ம இன்லாஸ்க்கு பிடிக்குமா, அது என்ன, ஏன்னா ஒவ்வொரு லேடியுமே எவ்வளவோ சர்க்கம்ஸ்டன்சஸை வந்து இது பண்ணி தான் வரோம் என்ன. ஆனால் அதில் இவங்களோட இது என்ன இருக்குது பெரிய பிரமாதமான இதுன்னு எனக்கு தெரியல. அது எழுதியிருக்காங்க, எப்படியோ எழுதிட்டாங்க. ஏன்னா சீஃப் மினிஸ்டராக இருக்கார், இப்போவே எழுதினா தான் உண்டு. 2 புக்கையும் லான்ச் பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்க கேடர்ஸ் வாங்குவாங்க. இதுதான். தென் செகண்ட் திங் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, இது வந்து யாரும் சொல்ல, அது நான் வந்து ஃபஸ்ட் இந்த வீடியோவில் சொல்கிறேங்கிறத கூட சொல்ல. ஒன்று என்னென்னா, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு. எனக்கு அதில் 2 crores ஆஃப் மெம்பர்ஸை வந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எல்லோரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட பாவம், ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், என்னென்னவோ பேர்லாம் அழகழகாக இருக்குது ஸ்கீம்ஸோட இது. பட் இது ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஸ்கீம் இல்லை, அவரோட இது பார்ட்டிக்காக அவர் பண்ணுற ஒரு வேலை. அந்த வேலையை அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து பண்ணுறாரு. எனக்கு அதான் தோணுனதை சொல்லிடுறேன். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னா ஒய் தென் எலெக்ஷன், நோ நீட் ஆஃப் எலெக்ஷன். ஓகேவா? இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, 1 நேஷன் 1 எலெக்ஷனுங்கிறத மிஸ்டர் மோடி சொன்னப்போ, பிஎம் மோடி சொன்னப்போ, அதுக்கு வந்து இவங்க எவ்வளவு ஒரு பேச்சு பேசுனாங்க இல்லையா. ஊபி இஸ்லாம் இந்த மாதிரி எப்படி அது ஒரு அராஜகம், ஒரு அட்ராசிட்டி கோர் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ரொம்ப அழகாக கான்ஸ்டியூஷன் டெமோக்ரஸியோட பாலிசியை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லையா. அவங்க சின்சியராக ஃபாலோ பண்ணுறவங்க, பாபா சாஹேபோட கான்ஸ்டியூஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க, ஒன்று கூட எப்படி நகராங்க. அந்த இதனால இவங்க பேசுனாங்க அவ்வளவு. நானும் ஒன்றும் மோதியை சப்போர்ட் பண்ணல, பட் நான் இவங்களுக்கு சொல்கிறேன், அவராவது 1 நேஷன் 1 எலெக்ஷன் சொன்னார். பட் 2 crores ஆஃப் பீப்புள் கேடர்ஸ் இருக்காங்க, இப்போ சேர்த்துருக்காங்க நியூவாக. இதுக்கு முன்னாடி வேறு எவ்வளவோ இருக்குங்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 3.5 crores ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்கன்னா அவருக்கு தானே போடுவாங்க. யாருக்கு? டிஎம்கேக்கு. தென் ஒய் எலெக்ஷன் ஷுட் பி கண்டக்டட்? வேஸ்ட் தானே. இப்படியே ஸ்டேட்டஸ்கோ, வி கேன் மெயின்டைன் ஸ்டேட்டஸ்கோ இல்லையா. இதுக்கு அனாவசியமாக ஒரு பெரிய இது பண்ணி எல்லோரும் கொடுத்து காசு செலவு பண்ணி வேண்டாமே. இதெல்லாம் எவ்வளோ மேனிப்புலேஷன் நடக்கும், எவ்வளோ ஆஃபீஸஸ் அதுக்கு. என்னை கேட்டால் தமிழ்நாடில் நோ எலெக்ஷன் அட் ஆல். எப்போ இவங்களோட பார்ட்டி கேடர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னு வருதோ ரெக்கார்டு, அப்புறம் நம்ம வச்சுக்கலாம். நாட் நவுன்னு நினைக்கிறேன். 26 கூட எலெக்ஷன் அவசியம் இல்லை. இவங்க சொல்கிறது வச்சு கணக்குப்படி ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது அவர் கிளாரிட்டி கொடுக்கணும். அப்போ 2 crores ஆஃப் பீப்புள் வந்து மெம்பர்ஸ் ஹவ் பின் இன்க்ளூடட் நவுனா, அப்போ ஆல்ரெடி இருந்தவங்க போட்டால் 3.5 crores மேலே இவங்களோட இதுக்கு போடுறாங்க, மேண்டேட் பண்ண போகிறான்னு தெரியுது, இப்படியே எவிடெண்ட்டாக இருக்குன்னா, தென் ஒய் எலெக்ஷன்ஸ் ஷுட் பி கண்டக்டட்? வேஸ்ட் தானே, வேஸ்ட் ஆஃப் டைம், மணி எல்லாம். ஒரு நாள் லீவு கொடுக்குறதுனால எவ்வளவு எல்லாமே தானே போகுது எல்லாருக்கும். அதனால் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அதான் ஓரணியில் தமிழ்நாடு. தென் மிஸ்டர் ஸ்டாலின் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கு
பயங்கர அதை பற்றி ஏதாவது ரூமர்ஸை பரப்புனீங்கன்னா சிவியர் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஆளுங்க, மினிஸ்டர்ஸுங்க ஆளுங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறவங்க தானே அதிகாரிங்க, மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் தானே எடுக்க முடியும் ஆக்ஷன், எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அப்பா சீனியர் மோஸ்ட் பெரிய முத்தமிழ் அறிஞர் அப்போ தலைவரையும் அவ்வளோ பேசினார். அவர் ஐஸ்பேட்டியில் இருக்காருன்னு. அப்போ இவருக்கு தெரியுமா ஐஸ்பேட்டியில் இருக்காருன்னு? தெரியாதுல்ல. அது தெரியாமையே ஒரு ரூமரை பரப்பலாமா? எனக்கு எலெக்ஷன் மேண்டேட் பண்ணுங்க நான் கொடுப்பேன்லாம் எல்லாம் இவர் என்னென்ன பேசினாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் இருக்குல்ல அந்த விஷயம். அதே மாதிரி அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கிறப்போ அவங்க ஒரு லேடிங்கிறதுனால டெய்லி அவங்களோட இவர் ஒரு லுங்கியை கட்டிட்டு ஒரு மஃப்டியில் அவர் வித் ஆல் த இது அவரை லுங்கி மட்டும்தான் கேஷுவல்னு காட்டியிருக்காரு. மிச்சப்படி அவர் எப்போ இருக்கிற அதே இதில் அதாவது என்னங்கிறது தெரியும். ஏன்னா அவர் எதுக்கு போனாரோ அது எல்லாமே கிட்டினஸ்ங்கிறதுக்கே எல்லோரும் நிறைய சொல்லிட்டாங்க. அதுவே இதனால் இருக்கலாமோ அதனால் இருக்கலாமோ நம்ம அதை சொல்ல வேண்டாம். பட் ஃபுல் இதில் நல்லா ஒரு லுங்கி மட்டும்தான் கேஷுவலுங்கிறத காட்டியிருக்காரு. அதோடு உட்காந்து அஃபீஷியலாக எல்லாமே பார்க்குறாருன்னு காட்டினாங்க. பட் அம்மாவுக்கு அது மாதிரி செய்ய முடியாதுல்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. ஆனால் எவ்வளோ பரப்புனாங்க. அதுக்கப்புறமும் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க போனதுக்கப்புறம் கூட. ஏன் இவங்க சப்போர்ட் பண்ணுற ஆறுமுகம் கமிஷனில் கொடுத்த ஆறுமுகசாமி கமிஷனில் கொடுத்த அந்த இது மேலே எடுக்கலையே, ஆக்ஷன் எடுக்கலையே. இவங்க யாரை கொடுத்தாங்க? அது இவங்களுக்கு வேண்டியவங்களாக தானே இருக்காங்க. அதனால தான் ஆக்ஷன் எடுக்கலை. அதை விட்டுட்டு சொல்லிகிட்டே இருந்தார் இட்லி சாப்பிட்டாங்க சட்னி சாப்பிட்டாங்கன்னு. பட் இப்போ இதெல்லாம் அப்போ தலைவரோட இதில் என்ன எக்ஸ்பென்சஸ்லாம் யாரோடது அப்படி எப்படின்னு கேட்டாங்க. ஏன் அண்ணாதுரையோட இதுவே அப்போ நடந்த அந்த ஆப்ரேஷன், அவருக்கு அமெரிக்காவில் நடந்த ஆப்ரேஷனுக்கே நிறைய கொஷின் பை அப்போசிஷன் பார்ட்டி இருந்தது. தென் அப்போசிஷன் பார்ட்டி காங்கிரஸ் கொஷின் பண்ணப்போ அண்ணா சொன்னார் இல்லையா, அது பார்ட்டியோட ஃபண்ட்ஸும் கிடையாது, கவர்மெண்ட் ஃபண்ட்ஸும் கிடையாது, அது யாரோட ஃபண்ட்ஸு, ஃபுல்லாக எக்ஸ்பென்சஸ் செஞ்சது ஃபுல்லாகவே புரட்சி தலைவர் அதாவது இதயக்கணி எம்ஜிஆர் பண்ணாருன்னு சொல்லி அவர் சொன்னார். அது மாதிரி இப்போ கிளாரிட்டி கொடுக்கணும்ல. இப்போ இவருக்கு ஒன்றுமே இல்லை சும்மா தான் போயினா அது வேறு சாதாரண கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட இவரே ஒரு மாடலாக இருக்கலாமே. இந்த டிராவிடியன் மாடல் நிறைய அங்கங்கே கலெக்டர்ஸ் அவங்க இவங்கெல்லாம் போய் குழந்தைங்கள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கொண்டு போய் அட்மிஷன் போடுறாங்க. அதே மாதிரி மிஸ்டர் சிஎம் நீங்களே கூட உண்மையில் லைட்டான ஒரு இது தானே, அதை நீங்கள் நல்லா இருக்கீங்க. உங்கள் அப்பா பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கே, இப்போ ஆரம்பிச்சிங்களே, நேம்லாம் கொடுக்குறீங்களே மிஸ்டர் சிஎம், உங்களோட அப்பா பேரை எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களே, அந்த பேரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் இருக்கலாமே. நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா தான் இருக்கீங்க. பட் அங்கே போய் இருந்தால் செலவெல்லாம் இவ்வளோ ஆகாது இல்லையா? அது சரி, உங்கள் சொந்த காசாக இருந்தால் கூட நீங்கள் அது சொந்த இதில் இருந்து கூட செஞ்சேன்னு சொல்லலாம். ஆனால் அதுவே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமேன்னு எனக்கு தோணுது. அதுதான் அது சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா இருங்க. ஏன்னா நிறைய நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டுக்கு. அது நல்லா இருக்கணும் நீங்கள். ஓகே, உங்கள் பார்ட்டி நல்லா இருக்கணும் இல்லையா? அப்புறம் உங்கள் சன் இன்னும் பெரிய பெரிய பதவியெல்லாம் வேணும் இல்லையா அவருக்கு, அதுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது அப்புறம் இது சொன்னார் இல்லையா, அது என்ன ஏஐஏடிஎம்கேவோட அலையன்ஸ் பிஜேபி வச்ச உடனே அது அடிமை அது இது இவங்க என்னவோ எல்லாமே இவங்களுக்கு எப்படி ஆஃப் பண்ணணும், எப்படி போஸ்டிங் பண்ணணும், எப்படி பாஸாக இருக்கணும், இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஆனால் எடப்பாடியும் அதாவது இபிஎஸும் அவரோட இதில் ஓன் ஸ்டைலில் அவர் அப்படி தான் இருக்கார். இவங்க என்னவோ ஒரு இமேஜை கொண்டு வராங்க. அவர் பயந்துக்கிட்டு அவர் இப்படி பண்ணி அவர் ஏன் பயப்படணும்? அவர் சொல்கிற மாதிரி அவருக்கு பயம் கிடையாது. அவரோட பாடி லாங்குவேஜ் இவரை விட கூட நல்ல ஒரு பயங்கர இதாக தான் இருக்குது பாடி போஸ்டரு. பட் இவங்களும் ஒரு இமேஜை கொண்டு வராங்க, பில்டப் பண்ணுறாங்க. அதில் ஒன்று விஷயம் சொல்லணும் நான். அதாவது அப்போ நான் இன்னொரு இது தான் அப்போ பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். அதாவது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஆரியனை அழிப்போம் திராவிடத்தை வளர்ப்போம்னு சொன்னப்போ நான் என்ன சொன்னேன்னா, வாஜ்பாயோட நீங்கள் இது பண்ணுறப்போ அலையன்ஸ் வைக்கிறப்போ அவர் ஆரியனுங்கிறது தெரியலையே அவங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா முரசொலிமாறன் இருந்தார், அவர் ஒன்று கூட சொன்னதில்லை. வாஜ்பாயை ஆரியன்னு சொன்னதில்லை, மாமான்னு சொல்ல. இப்போ மாமின்னு சொல்கிறாரு சீதாராமன், யார் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. அப்போ வாஜ்பாயை இவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லி மாமிக்கு இது ஈக்குவலண்ட் இது அதானே சொல்லி கூப்பிடலையே இவங்க.
முரசொலி மாறன் கூப்பிடல. இப்போ தயாநிதி மாறனுக்கு ஆரியன்கிறது இப்போ தான் தெரியுது, ஏன்னா அவங்களோட அலையன்ஸ் இல்லாதப்போ தெரியுதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அப்போ வந்து அவங்க கேம்பெயினிங் போது இவங்க இதுலேயே, அதாவது மிஸ்டர் எம்கே சொன்னாரா இல்லை யார் இவங்க இதில் டாப் லெவலில் இருக்கிறவங்க தான் ஒரு இது கேம்பெயினிங் பண்ணுறப்ப சொல்லியிருக்காங்களாம். அதாவது வாஜ்பாய் நம்ம பாய் மைனாரிட்டி ஓட்டெல்லாம் நமக்கு தான் விழுகணும், பிஜேபிக்கு தான் விழுகணும், வாஜ்பாய் இல்லை வாஜ்பாய் அப்படின்னாங்க. அதாவது இவங்களுக்கு வேணுங்கிறப்ப வாஜ்பாய் வந்து வாஜ்பாய் ஆயிடுறாரு. ஆனால் இன்னொருத்தரோட சேர்றப்போ இங்கே யார் இப்போ ஷா, எந்த ஷா வந்தாலும் நானுமே தான் சொல்லிகிட்டு இருக்கேன், எந்த ஷா அந்த ஷா உங்களுக்கு வேண்டியவர் தானே, அதனால் நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா அந்த ஷா என்னென்னலாம் பண்ணுறாரு நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி என்னடா பெரிய பெரிய ஊழல் நடக்குதேன்னு. அவர் ஒரு ஹோம் மினிஸ்ட்ரியை கையில் வச்சுட்டு ஊழல் நடக்குதுங்கிறாரு. என்னையா நீங்கள் அப்படின்னு நானே சொல்லிகிட்ருக்கேன். அதை இவர் எந்த ஷா வந்தாலும் அவர் சன் என்ன சொல்லுவார், மோடி இல்லை எந்த டேடிக்கும் எங்கள் டேடி பயப்பட மாட்டாருன்னு சொல்லுவார். அதெல்லாம் இவங்க டயலாக்ஸை நிறைய இவங்களுக்கு வந்து சொல்லியே தர வேண்டாம். ஏன்னா இவங்க அப்பாவே வசனம் எழுதினவர் தானே, இவங்களும் இப்போ அழகழகாக எழுதுகிறாங்க இல்லையா, நிறைய பேர் எழுதிட்டுருக்காங்க. அதுதான். தென் அந்த கும்மிடிப்பூடி அந்த இவனை அந்த டெமன் இருக்கான் பாருங்க, அரக்க, அவனை வந்து ஒரு 13 டேஸ்க்கு அப்புறம் ரிவார்ட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே. கும்மிடி பூண்டிங்கிறது நான் அப்போவே அந்த இன்சிடெண்ட் நடந்த த சேம் டே இட் செல்ஃப் நான் சொன்னேன். அவன் அங்கங்கே நிற்கிறான். இப்போ நம்ம வந்து ஒரு ஏரியாவில் அது ஒரு சின்ன இந்த ஏரியா மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து ஒரு தேர்ட் பர்சன் இல்லைன்னா ஒரு அன்னோன் இல்லாமல் ஒரு சடனாக ஒரு ஃபேஸ் வந்து நியூ ஃபேஸாக ஒரு பர்சன் வந்து அவனை பார்க்குறப்பவே அவன் அங்கே எங்கே அந்த சிசிடிவியெல்லாம் பார்க்குறப்ப அவனோட இதுவே வேறு மாதிரி இருக்குது. அவன் எல்லாமே அவன் பார்க்குற விதமே ஒரு இதாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அங்கே எல்லாருமே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, நீ யாருப்பா அங்கே போகிறாங்க, ஸ்கூட்டியில் ஒருத்தர் போகிறாரு, ஒரு லேடி வந்து மாடு பிடிச்சிட்டு போகிறாங்க, எல்லாம் தான் போகிறாங்க. பட் அவங்க யாருமே அந்த ஆளை அவனை கொஷின் பண்ணல. அதான் இப்போ என்னென்னா யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒதுங்கிடுறோம். ஒருத்தன் இருக்கான் நம்ம ஏரியாவில், ஒருத்தன் புதுசாக இருக்கான், அவன் இந்த ஏரியாவே கிடையாது, அவன் ஜொமேட்டோவா இல்லை, அதுவும் இல்லை, வேறு பிளிங்கிட்டா அதுவும் இல்லை, அதெல்லாம் பண்ணுறாங்களாம். பட் அவன் அந்த இதில் யூனிஃபார்மில் கூட இல்லை, அவனோட சொந்த காஸ்டியூமில் இருக்கான். அப்படி இருக்கிறப்ப அவன் நிற்கிற இது எல்லாம் பார்க்குறப்போ அவன் என்னவோ ஒரு மாதிரி நிற்கிறானே, ஒரு அது ஆடாக இருக்கேன்னு தெரியல. ஒருத்தரும் கேட்கல அவனை, அது கேட்டிருந்தாங்கன்னா அவன் உடனே ஒரு மாதிரி ஆகிருப்பான், கிளம்பியிருப்பான். பட் யாரும் கேட்கல. ஆனால் போலீஸ் பீப்புள் அன்னைக்கு இவ்வளோ நாள் கழிச்சு விடாமல் தேடி பிடிச்சிட்டாங்க. பட் அன்னைக்கு வந்து அவங்க என்னென்னலாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு பேக் சைடில் அதுக்கப்புறம் தான் அந்த இது நான் அப்போ நினச்சி என்ன இது இவனை பார்த்தா கண்டுபிடிங்கன்னா அதுக்கு உண்டான இது ஃபோட்டோ நல்லா கிளாரிட்டி இருக்கணும், ஒரு கிளியராக இருக்கணும். அது எல்லாமே இந்த பின்னாடி அவன் நடந்து போகிறது தெரியுது. அந்த வாக்கிங் ஸ்டைலில் எல்லோரும் தான் நடப்பாங்க. இந்த மாதிரி நடந்து போகிறவனை எல்லாம் தான் நான் பார்த்தேன் சார் எங்கள் ஏரியாவில் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதான் இங்கேருந்து அவன் எங்கே பாருங்க போயிட்டான் தப்பிச்சு, அவனை வந்து பிடிச்சிட்டாங்க. ஓகே, கிரெடிட் போச்சு, ஆனாலும் அது நடந்திருக்கு. அதே மாதிரி ஹைகோர்ட் இன்றைக்கி சேவையரான எடுத்து நம்ம தலைவர் மாதிரி சாட்டையை செத்திருக்காங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டை எதை விட சொல்ல வேண்டாம். இந்த கிட்னாப் பண்ணாங்க இல்லையா, ஒரு கிட் ஒருத்தனை வந்து ஒரு லவ் இது மேட்ரு ஏதோ ஒன்று, ஒரு பொண்ணு பையன் என்னவோ நடந்து, அதெல்லாம் நான் ரொம்ப கவனிக்கிறது இல்லை. அந்த இதெல்லாம் ஏன்னா பிடிக்கிறது நமக்கு பிடிக்காதெல்லாம். அந்த இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆளே ஒருத்தர் மாட்டி அவர் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதாகி எல்லாம் கேட்டு ரொம்ப பெரிய இதாக போயிட்டு இருந்தது. அப்புறம் யார் அஜித் குமாரோட கேஸில் கூட இஷ்டத்துக்கு அடித்து விளாசி அந்த பையனை அவன் போயிட்டான். இப்போ தான் சிபிஐ ஒரு 11 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து நிகிதாவை நேற்று தான் கையில் எடுத்துருக்கு. பட் இந்த போலீஸோட இது வந்து ஆக்ஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இவங்க ஹைகோர்ட் வந்து வார்ன் பண்ணியிருக்கு, கண்டம் பண்ணியிருக்கு. இது என்ன நடக்குது, போலீஸ் ராஜ்யமாக நடக்குது, இதுதான் மிலிட்ரி மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட மிலிட்ரி ரூல் மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா போலீஸ்டே எல்லாம் கொடுத்துட்டு, அதான் போலீஸ் போர்ட்ஃபோலியோ வந்து யார்கிட்ட இருக்குது, சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருக்குது. பட் அவர் தான் ஒன்றும் டைரக்ஷன் கொடுக்கணும். எப்படி டூட்டிக்குரியனில் வந்து அந்த இது வந்து ஷூட்டிங் இதை வந்து தெரியலன்னு சொன்னோன்னா அதை வச்சு எப்படி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா இவரோட நாலேஜுக்கு இல்லாமையே நடக்குதுன்னா
அவர் இந்த சேர்க்கையில் தான் இருக்கார் போல இருக்குது. என்ன ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு அவர். நம்ம ஆளுங்கள்லாம் சரியாக பண்ணுறாங்களாடா அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. பட் அந்த டிபார்ட்மெண்ட்டை அவர் கண்ட்ரோலில் இருக்க டிபார்ட்மெண்ட்டை அப்படியே விட்டுட்டார். அதனால தான் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அது அவருக்கே தெரில, சமாளிக்கிறாரு. அப்புறம் கிட்னி இது ஒன்று நம்ம இபிஎஸ் சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி அது எல்லா இடத்துலையும் அது நடந்த விஷயத்த அவர் அங்கங்கே பிரச்சாரம் போது சொல்கிறாரு. அதை உடனே இன்றைக்கி மாசு, மிஸ்டர் மாசு, முன்னாடியே சொன்னேன், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் மாசுவே இருக்கக்கூடாதுன்னு தான் மாசுவை மினிஸ்டர் ஆக்கியிருக்காருன்னு நான் அப்போவே சொன்னேன். நல்லா பண்ணியிருக்கார். சாய்ஸ் இதை விட ஒரு நல்ல செலெக்ஷன்லாம் இருக்க முடியாத கேண்டிடேட் அந்த மாதிரி ஒருத்தரை போட்டிருக்காரு. ஓகே, அவர் என்ன சொன்னார்னா, இது இப்போ இல்லை, இந்த திருட்டு முறைகேடுன்னு 2 இது கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு, கரெக்டான வேர்டு யூஸ் பண்ணுறாரு மிஸ்டர் மினிஸ்டர். அவர் என்ன சொல்கிறாரு, திருட்டு இது இப்போ ஆரம்பிக்கலை, நம்ம பீரியடில் ஆரம்பிக்கலை, இந்த 4.5 வருஷத்தில் மட்டும் இல்லைங்க, முதலையேங்க, அதாவது ஏடிஎம்கே பீரியட்லேயே நடந்துச்சுங்க. இதெல்லாம் அப்போ இருந்து கண்டினியூ ஆகிட்டுருக்குங்க. நாங்கள்லாம் இவ்வளோ நாள் பார்க்கலங்க, கண்ணை கட்டிகிட்டு இருந்தோங்க அப்படிங்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, முன்னாடி செஞ்சவனை செய்யக்கூடாதுன்னு தானே உனக்கு கொடுத்ததுன்னு சொல்லுங்கன்னு சொல்லினா, முன்னாடி என்ன செஞ்சானோ அந்த கள்ளச்சாராயம் போது சொன்னாங்க பாருங்கள், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் போனாங்க இல்லையா, எவ்வளோ பேர் விக்டிமானாங்க. அப்போ எங்கள் இதில் என்ன அப்போ நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என் கையில் இருக்குது தெரியுமா, நடக்கக்கூடாது ஆனால் நடந்து போச்சு அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் சொன்னார். நான் அது கூட நடந்து போச்சா, மெதுவாக எப்படி நடந்துச்சு, வேகமாக நடந்துச்சா இல்லை மெதுவாக நடந்துச்சா, இப்போ நான்லாம் மெதுவாக நடப்பேன், அது மாதிரி நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். கள்ளச்சாராயம் முதல்ல நடந்ததை விட இப்போ பரவாயில்ல கம்பேரிசன் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் என்ன கேட்குறோம், கள்ளச்சாராயம் முன்னாடி நடந்துச்சுங்க, பட் டாஸ்மாகில் இவ்வளோ வெள்ளமாக போகலைங்க. அப்போ நீங்கள் அதையே சொல்லிட்டு இருந்தீங்க. சரிங்க, நீங்கள் வந்தவுடனே கிட்னி திருட்டு நடந்திருக்கு ஏடிஎம்கே பீரியடில், அப்போவே பிடிச்சிருந்தீங்க, உங்கள் இதில் நடக்காமல் இருந்திருக்குமேங்க. அப்போ நடந்துச்சு, இப்போ நடக்காமல் இருக்கலாம்லங்க, இது இது பண்ணியிருக்கலாம்ல, நடக்காமல் நடக்கிறது நடக்காமல் போகிறத பற்றி எப்போ சொல்கிறாரு பாருங்க. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்போவே நடந்துச்சுங்க, அதோட கண்டினியூஷன் தாங்க போயிட்டுருக்கு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இவங்களால் எவ்வளவு பேர் வந்தாலும் மாற்ற முடியாது. அதுதான் இது மாற்ற முடியாது. இது எல்லாமே அதே மாதிரி தான். எல்லோரும் உடனே விஜய்க்கு அவர் தான் கேண்டிடேட் ஃபார் சிஎம் கேண்டிடேட்டாக அவர் தான் 26 எலெக்ஷனுக்கு. அவர் இன்னும் ஃபுல் ஸ்டாப் போடு டெம்பரரி ப்ளஷர் இருக்குனாரு. பட் அவர் மேலே நிறைய அலிகேஷன் இருக்கு, அவர் பார்ட்டி கொடுக்குறாருன்னு. அதான் எங்கேயா சொல்கிறாரா, இல்லை அவர் க்ளீன் ஸ்லேட்டாக இருக்காருன்னு சொல்கிறாரா எங்கேயாவது? யாருமே இந்த ட்ரக் அடிக்ஷனையும் டாஸ்மாகை பற்றி பேசுகிறதே கிடையாது. எல்லாருமே தான் நான் சொல்கிறது, ஃப்ரம் டாப் டு பாட்டம், நாட் ஒன்லி ஹியர், டாப் டு பாட்டம், எங்கே சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் எல்லா இடத்துலையும் இதான் நடக்குது. அவங்களும் வாயை திறக்கிறது இல்லை. ஒரு கிங் பின்னை பிடிச்சிட்டு கொடுத்தாச்சு இது. பட் பிரசாத் பிரதீப் குமார்லாம் பெரிய லெவலில் அவங்க ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள இது பண்ணியாச்சு. அவங்க யாரோட இது ஏடிஎம்கே நிறைய மேகசினில் வருது. ஏடிஎம்கேவோட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அவங்கள வளையத்தில் வச்சுருக்கோம், அப்படி வச்சுருக்கோம். பட் ஜாஃபர் சாதிக் என்ன பண்ணான்னு சொல்லக்கூடாது, இல்லை என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லணும். ஆமாம், அவர் என்ன பண்ணாருங்கிறது இவங்க இன்னும் பார்க்கலையே. அது என்ன, அது அப்படியே விழுந்து போச்சு, டம்முன்னு அப்படியே கல் போட்ட மாதிரி இருக்குது. என்ன அது எப்படின்னு அதை பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே, யாருமே பார்க்க மாட்டாங்க மக்களே. நீங்களுமே யாருமே, நான் நிறைய சர்வேலாம் பார்த்தப்போ இந்த அடிக்ஷனை பற்றின ஒரு இது எந்த பீப்புளோட சர்வே ரிப்போர்ட்ஸில் அடிக்ஷனை ரொம்ப கேர் பண்ணாமல் அது இருக்கட்டுங்க, அது வாட்ட ஒரு ஓரத்தில் இருக்கட்டுங்க. கவர்னன்ஸ் எப்படி இருக்குங்க, நிறையா ஸ்கீம்ஸ் இருக்காங்க, அது பேசுதுங்க, 1000 ரூபா பேசுதுங்க. அடிக்ஷன் எல்லாமே எப்போவும் இருக்குங்க. இந்த அடிக்ஷனால் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் போகுது, அதை பற்றி யாருமே வாய் திறக்கல. அடிக்ஷனுங்கிறது நான் எல்லாமே தான். நான் எப்போவுமே என்னோடய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் இந்த அடிக்ஷன் நான் பேசுனதுனால இப்போ இந்த அடிக்ஷனை கொண்டு வருவோம். யார்? மிஸ்ஸஸ் அபிராமி, பிரியாணி அபிராமியா? எனக்கு அதெல்லாம் அப்போ நான் 2018 எனக்கு அவ்வளோ தூரம் நான் வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு
நான் பெருமைக்குன்னு சொல்ல, எனக்கு ஒன்று வேண்டாம்னா வேண்டாம்னு விட்டுருவேன் அப்படியே கம்ப்ளீட்டாக. எல்லாத்துக்குமே கண்ட்ரோலுங்க. அதனால் அப்போ பார்த்ததில்ல. ஒன்லி இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக தான் இப்போ நம்ம 2 இயர்ஸாக அந்த யூடியூப் நடத்துகிறோம். அதோட 2.5 இயர் 3rd இயர் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 1 இயராக என்னவோ தான் நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 4 இயர்ஸாக தான் பார்ப்பேன். 2018 நான் நியூஸில் மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ தூரம் டீட்டெயில்ஸ் தெரியாது. எதுக்கு சொல்ல வந்து அடிக்ஷனுங்கிறது எல்லாமே தான். உங்களுக்கு ஒரு நகை மேலே இல்லை, அதாவது நகை மேலே இருக்கலாம், உனக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்காங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி எல்லா விஷயமே அஃபோர்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான். அந்த அஃபோர்டபிலிட்டி இல்லைன்னா அதை வாங்கணும் எனி காஸ்ட் அப்படின்னு இருக்காங்க பாருங்கள், அதுதான் தப்பு. ஒரு அடிக்ஷன் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த வெறியை எப்படியாவது காட்டுறது. அட் எனி காஸ்ட் வி ஷுட் கெட் தட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆகிருக்கு அமங் த பீப்புள். அது இருக்கவே கூடாது. அட் எனி காஸ்ட்னா யார் காஸ்ட்? அது நீ ஃப்ரீடம்ங்கிறதே உனக்கு உன்னோட கை நீட்டுற வரைக்கும் தான். அப்படிங்கிறப்போ நீ அதுக்கு மேலே நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உன்னோட ஃப்ரீடம் கிடையாது, இன்னொருத்தரோட இதில் நீ வைக்கிறேன்னு அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப அடிக்ஷனுங்கிறது வாங்கிறதுக்கு ஒரு பையன் அப்போ இந்த இது கூட ஃபோனை கூட அவன் ஒரு டெலிவரி அதாவது ஆர்டர் பண்ணியிருக்கான். பட் அவன் வித்தவுட் எனி பண்ணிட்டான். ஆனால் அந்த டெலிவரி பாயை போட்டு தள்ளிட்டு அதை எடுத்துக்கிட்டான் இதை. அந்த மாதிரி இந்த லேடி இது இதோட பயாலஜிக்கல் நீட்ஸுக்கு இது முதல்ல பிரியாணி அடிக்ஷன் அண்ட் தென் அனதர் அடிக்ஷன். அது கொண்டு வந்த ஆள் மேலே அடிக்ஷன். ஆக எல்லாமே ஒரு அடிக்ஷன் தான். அதனால் அடிக்ஷன் உன்னோட வச்சுக்க வேண்டியது தானே. உனக்கு அடிக்ஷன் இருந்தால், தைரியம் இருந்தால், இப்போ உன்னோட இது எல்லாரும் சீப் பப்ளிசிட்டி, பெர்வர்டட் பப்ளிசிட்டிங்கிறது தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருந்தால் உன்னோட இதில் நீ தீர்த்துக்கணும். அதை அடுத்தவங்களோட இதில் செய்யக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்களோட இதில் போய் அந்த குழந்தைங்க 2 பேரை அதெல்லாம் எல்லாருமே பேசிட்டாங்க. அது நானே முன்னாடியே நிறைய இதில் சொல்லியிருக்கேன். குழந்தைங்களே இல்லைன்னு சூசைட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இன்னும் ஸ்டில் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. நாட் ஓன்லி இந்தியான்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. குழந்தை இல்லைங்கிறத ஒரு பெரிய விஷயமாக கொண்டு போகாதீங்க. இப்போ தான் இவங்க ஆக்ட்ரஸஸ் தாங்க, நார்த் இந்தியன் ஆக்ட்ரஸஸ் சுஷ்மிதா சென் அது மாதிரி சில பேர் அடாப்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அந்த இது இருக்குங்கிறதுனால குழந்தைய அடாப்ஷனாக பண்ணிக்கிறாங்க. பண்ணி அவங்க ஒரு தன்னோட ஆசையை ஒரு குழந்தைய வளர்க்குறதுல காட்டுறாங்க. அது மாதிரி இல்லாமல் இவங்க சில நீட்ஸுக்காக குழந்தை பிறந்துடுது. பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? கொலை பண்ணுறதுக்கு. வளர்க்குறது கூட நீ வளர்க்குறது ஏதோ சோறு போடுற, ஏதோ செய்கிற, அது வளருது. பட் அதுக்கு எதுவுமே சரியாக கொடுக்க முடியல. உனக்கு அவங்க ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்காங்கன்னு நீ ஃபீல் பண்ணுற. அப்போ உன்னோட அப்பா அம்மாவை இப்போ அது எவ்வளோ பெரிய இது பாருங்கள். இப்போ ஷீ இஸ் ப்ளீடிங், அவனும் அந்த பர்சனும் 2 பேருமே சேர்ந்து ப்ளீட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி ப்ளீட்ஸ்லாம் வரக்கூடாதுங்கிறதுனால தான் ஸ்ட்ராங்கான உடனே தே ஹேவ் டு பி ஹேங்டு. அதை நம்மலாம் இங்கே அவர் ஜட்ஜு கூட பாவம், ஒரு லேடியாக இருந்தாலும் நீ செஞ்சது தப்புங்கிறது ரொம்ப அழகாக அவரோட ஓன் வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா ஸ்டேட்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எனிஹவ் இவங்களெல்லாம் ப்ளீட் பண்ணுவாங்க யுவர் ஆனர். இவங்களை உடனே இந்த மாதிரி செஞ்சவங்க எவ்வளோ ரீசன்ஸ் சொல்லுவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒன்று முடியலன்னு போவாங்க, போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆவாங்க. இவங்களை இம்மீடியட்டாக ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு அவளுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குன்னா, தைரியம்னு சொல்லக்கூடாது, அசிங்கம். இது இந்த அசிங்கம் அவளுக்கு அந்த மனசில் மைண்டில் இருக்குன்னா அவளை இம்மீடியட்டாக ஷி ஹேஸ் டு பி ஹேங் பண்ணால் தான் இவங்கெல்லாம் அகைன் ஒரு இது ரிப்பீட் ஆகாது. எவ்வளோ ஆஃப் லேட் த்ரூ அவுட் இந்தியா ஃப்ரம் நார்த் டு சவுத் இதில் மட்டும் ஒரே மாதிரி ஈக்குவாலிட்டி இருக்குது. அங்கங்கே பாருங்கள், ஒன்றா லேடி லவ்வரை கொலை பண்ணுறா, இல்லை லேடி ஹஸ்பண்டை கொலை பண்ணுறா. ஒய்ஃப் ஹஸ்பண்டை தான் ஒய்ஃப் ஹஸ்பண்டே சொல்லக்கூடாது இல்லை, கொலையே பண்ணுறா. அவள் கொலையும் செய்வாள் பற்றி நீ யாரோ ஒரு டயலாக் கூட எழுதினாங்க. அது மாதிரி பண்ணுறா. இல்லை குழந்தைங்கள கொலை பண்ணுறா. அவளுக்கு வேணும்னா ஓடி போயிரு. அதான் இவங்க மேலேயும் தப்பு. அவள் ஓடி போயிருக்கா, போன விட திரும்பி இழுத்துட்டு வந்தாங்கன்னா சரி பண்ணுறதுக்கு. ஒரு நாய் ரோட்டில் ஓடி போச்சுன்னா திரும்பி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுப்போமா? அது வச்சதுனால எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஓடி போயிட்டா, அது ஓடி போனால் அது எதுக்கு ஈக்குவல்? அது ஓடி போகிறது அதை அப்படியே கை கழுவி இருக்கணும், இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கணும் சாப்பிட்டோன்னு. இவங்க இழுத்துட்டு அந்த 2 குழந்தைங்க போயிட்டாங்க பாவம். அவன் மனசில் அதே தானே இருக்கும், அகைன் அண்ட் அகைன். ஒரு தடவை தான் என்றைக்குமே ஃபர்கிவிங்கிறதே கிடையாது. இங்கே ஃபர்கிவிங்கிறது செய்யக்கூடாது. மன்னிப்பு சொன்னார் இல்லையா விஜயகாந்த்,
முக்கால்வாசி விஜயகாந்த் நிறைய சொல்கிறோம் தலைவர் மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னாரு. அதுதான் மன்னிக்கவே கூடாது. எவன் ஒருத்தன் தப்பு பண்ணுறானோ மக்களை நீங்களும் தான் தப்பு பண்ணுறவங்க அவங்க ரூல் பண்ணவங்களாகவே இருந்தால் கூட அவங்கள டோன்ட் ஃபர்கிவ் தம். பிகாஸ் இஃப் யூ ஃபர்கிவ் மீன்ஸ் அவங்க அகெயின் வந்து தே வில் டூ மோர். அதுதான் இந்த இதுலேருந்து லெசன் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பிரியாணி அபிராமி, அவள் பிரியாணிக்கு மட்டும் அடிக்ஷன் இல்லை, எல்லாத்துக்கும் அடிக்ஷன் ஆகி அவள் ஓடி போனவளை திரும்பி அவளை மன்னிச்சு கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்களா அவள் என்ன பண்ணுறா பார்த்தீங்களா, பண்ணிட்டா பார்த்தீங்களா. 7 இயர்ஸாக உட்காந்துருந்துருக்கா ஜெயிலில். இப்போ ஷீ இஸ் ப்ளீடிங், எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க. லைஃப் லாங் சென்டென்ஸ் கொடுத்தது தப்பா, அவளுக்கு வந்து அதான் அது கொடுத்துருக்கக்கூடாது, அவளை ஹேங் பண்ணியிருக்கணும். அதுதான் அவங்க 2 பேருக்கும் சரியான ஒரு இது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து இன்னும் எவனும் இதை பண்ண மாட்டேன்டான்னு சொல்லணும். அந்த இதுக்கு வரணும். மிலிட்ரி மாதிரி நம்ம இதுலேயும் பண்ணணும். அதே மாதிரி தான் அந்த செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணிவிட்டு போகிறான் பாருங்கள், அவனுக்கும் இதே மாதிரி ஹேங் பண்ணணும். அப்போ தான் அடுத்தது நடக்காது. இல்லைன்னா இதே தான் பண்ணுவான். இன்றைக்கி ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா அவன் கொஞ்ச நாளில் ஜெயிலில் இருப்பான். அவனுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வரும்போது என்ன பண்ணோம், அவன் ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிவிட்டு அவனை வெளியில் விடும். அதுக்கப்புறம் அவன் திரும்ப ஆரம்பிப்பான். அதனால் இதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் நம்ம ஆளுங்க. பார்த்துக்கோங்க, ஆட்சி பண்ணுறவங்களையும் அப்படி தான் நம்ம அதுக்காக புதுசாக கொடுத்தா அது அதை விட மோசமாக இருக்கும். பார்த்து கவனமாக இருங்க மக்களே. இதுதான் நீ சொல்லலான்னு நிறையா இது இந்த பெண்டிங் டாபிக். அது చెప్పిన அதான் இன்றைக்கி எல்லாம் சொல்லியாச்சா மொத்தம். இந்த இதெல்லாம் தான் பேசணும்னு நினச்சேன். கவனமாக இருங்க மக்களே. எப்போவும் யாரையும் ஒரு இது பண்ணுறப்போ மன்னிக்காதீங்க. வி ஆர் நாட் சேவியர்ஸ். அதாவது யார் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது நம்மெல்லாம். அதனால் மன்னிக்கிறக்கூடாது. அவங்கள வந்து நம்ம சேர்த்துக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து வி ஷுட் நாட் டேக் இதை வந்து நம்ம கையில் எடுக்கக்கூடாது. ஜஸ்டிஸை நம்ம கையில் எடுத்துக்கூடாது. அது ஜஸ்டிஸ்ங்கிறது ஜுடிஷியலில் தான் இருக்கணும். ஓகே, பாருங்கள் எல்லோரும் நல்லபடியாக கவனமாக இருங்க. பபாய்.